மருதமலை மாமணியே முருகையா, தேவத்தின் குலக்காக்கும் வேலையா ஐயா. மருதமலை மாமணியே முருகையா, தேவத்தின் குலக்காக்கும் வேலையா ஐயா. கடவுளே, நீ இன்னைக்கு நீதான் எனக்கு ரொம்ப 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 உதவி பண்ணணும். ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் 1K சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறேன். அது மாதிரி இன்னும் 2K 3K எல்லாம் பண்ணணும். நீ இதான் கடவுளை காப்பாற்றுறோம். டைம் ஏற்றுறேன். ஐயோ சின்சான நான் கூட்டிகிட்டு வந்தோமா. சாரிங்க, இப்போ நான் வர சின்சான் நம்ம கூட்டிகிட்டு வரணுமா போச்சுடா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்சானோட ஸ்கூல் வேறு ரொம்ப தூரமா, அதனால வாய் பேசி பேசி வாயே வலிக்கும். அதனால நான் சின்சான் ஸ்கூல் கிட்ட போனோன்னே உங்ககிட்ட பேசுகிறேன். அப்பாடா, இது எப்படியும் நம்ம வந்தாச்சுடா. எப்பா ஓகே, நம்ம சீட்ஸை வேறு இன்னும் போச்சுடா. இந்த ஆட்டோவில் லேட் தானே மாமே, அதுக்கு நான் பேசாம ஆட்டோலேயே வந்துக்கலாம்டா. நீ வேற டேய் அப்படியே போய் சொல்லாத. நீ ஏதாவது நான் உன் கூட வரணும்னு சொன்னேன். நாளைக்கு நீ ஆட்டோவில் தானே போகலாம். நாளைக்கு எங்கள் ஸ்கூலே லீவ் ஏன் நாளைக்கு முருகன் இது இல்லை, முருகனுதா. முருகன் என்னடா, முருகனுக்கு பிறந்த நாள்டா. முருகனுக்கு பிறந்த நாளா? டேய் என்னடா வளரிட்டு இருக்க? அது முருகனோட தெரில. சரி வா. என்னடா வண்டி இப்படி உடஞ்சிருக்கு? அதுவாடா, நீங்கள் கத்துவான்னு நினச்சி வந்துட்டு இருந்தேன்டா. சரி புது கார் வாங்கலாம். புது காரா? டேய் போடா. சரி கார் சர்வீஸ் பண்ணுடா. அதுக்கு தான் ஒருத்தங்க தெரியல, ஒரு கார் 5 நிமிஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு போல் ஒரு கார் 5 நாள் கொடுப்பாங்களே. ஆமாம் இல்லை டே சின்சான், இப்போ தானே நீ உருப்படியாக ஒரு வேலை செஞ்சுருக்க. என்னடா விரும்புகிற? அது ஒன்றும் இல்லை. இரு, நான் உன்னை வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். இல்லை என்கிட்ட ஸ்கேனர் இருக்குது, அதை வச்சு அதை வச்சு நீ என்ன சாப்பிட்டேன்னு நான் இது பண்ணுவேன். ஓகே, நம்ம அது வரையும் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதான் உங்களுக்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் அது இல்லை, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை இது பண்ணிக்கோங்க. அம்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வாப்பா தம்பி, என்ன வேணும்? அண்ணா எனக்கு என்ன வேணும்னா அண்ணா கார் சர்வீஸ் விடணும். அதனால் எனக்கு வேறு கார் ஒரு 5 நாள் இருந்தால் போதுண்ணா. அப்படியே தம்பி, இப்போலாம் முருகனுக்கு இது பண்ணுறாங்களா தம்பி? எது பண்ணுறாங்களா? அது ஒன்றும் இல்லை தம்பி, கார் வெளியே இருக்கு தம்பி, போய் வாங்கிக்கோ தம்பி. சாவி தம்பி. சாவியா? சரி ஓகே. ஐயோ சாரிங்க, ஃபோன் வேறு இங்கே கொடுத்துவா. யாருது நான் சொல்லு? அதுதான் தம்பி, சாரி தம்பி. ஓகே அப்பாடா. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா என்னோட ஒரு வெரி நாய்ஸாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. ஓகே, நம்ம இப்போ அடுத்தது நம்ம சின்சானை போய் கூட்டிகிட்டு போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்களும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, நான் பார்த்திங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு இது இருக்குது, ஆனால் அது ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தமிழ்லைன்லேயே பார்த்துப்பீங்க. டேய் சின்சானே, அந்த வண்டியில் டேய் செம்ம வண்டிடா, நான் ஓட்டுறேன், நீ ஓட்டுறியா? டே வேணாண்டா. சரி கொஞ்சம் தூரம் மட்டும் ஓட்டித்தரேன். சரி இது ஓட்டுறேன். போதும்டா. டேய் போதுமா, நான் தான்டா வண்டியை நீ ஓட்ட போகிறேன். டேய் எங்கடா போகிறேன்? நான் முருகனுக்கு இது பண்ண போகிறேன்ல. ஏன்டா திடீர்னு வாய்ஸ் குறையுது? அதுவா, என்னடா பண்ணுற? ஐயோ என்னடா பண்ணுற? டேய் நீ
உனக்கு மட்டும் இங்கே நெஞ்சு குறன்னு இருக்கு. நெஞ்சில்டா டேய் உனக்கு வீட்டுக்கு போய் இல்லை என்னென்னலாம் நீ உளாடுறடா. ஆனால் நான் உனக்கு எல்லாம் சொல்லி தரேன் வீட்டுக்கு போய். ஐயோ டேய் யாருடா நீங்கள் மனுஷன் தெரியாதா? இல்லைன்னா நான் என்ன சிங்கமா? ஐயோ ஐயோ சரி அங்கே போகிறேன் அதையும் சொல்லு. டேய் யாருடா நீங்கள்? டேய் தூரமாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்டா. நான் வீட்டு பக்கத்துலேயே வா. டேய் உங்கள் வீட்டுக்கு ஒரு கோவிலில் நாளைக்கு போய்க்கலாம்டா. உனக்கு இப்போ கோவில் சும்மா காமிச்சிடல. சரி சரி எதுக்கு இப்போ அதிசயமா கோவிலுக்குலாம் கூட்டு போக மாட்டியே? அதுவாடா அது பேர் சொல்ல வேணாம். என்னது? இல்லைடா அது பார்த்தா நீ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ஆயிடுவேல, அதனால தான். ஓ எக்ஸ்பீரியன்ஸா? சரி ஓகே ஓகே. வண்டியை ஸ்லோவாக ஓத்துறா. வண்டியை ஸ்லோவாக நல்லா ஓட்டிகிட்ருக்கா. டேய் எங்கேயாவது இடிச்சுன்னா நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்களா? டேய் மாமே முக்கியமாக போலீஸ்கார் மட்டும் இடிச்சு எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. என்னது இந்த கார் வாங்கினது யார்? நீ? நான் வாடகை கேட்குறேன். நான் 5 நாள் தான் வாங்கினேன். அப்போ அந்த காரை நீயும் தானே ஓட்டி இது பண்ணிட்டு. நீ கார் மேலே இடிச்சுட்ட. இப்போ நான் பொறுமையாக வீட்டுக்கு போனாலே போதும். நீ திட்டுவேன்னு நினச்சிதான் இல்லை, நீ பயந்துப்பேன் நினச்சினா நான் உனக்காக அடிச்சு பிடிச்சி ஃபாஸ்ட்டாக வந்தேன். உருட்டு என்னது? ஒன்றும் இல்லைடா. சரி சரி பார்த்துப்போ. யார் மேலேயும் ஒடிச்சிட்டு போகிறோம்டா. ஏய் என்ன இடிக்கலான்னு பிளான் பண்ணுறியா? டேய் இது வேலை என்னடா ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. டேய் நினச்சேன்டா நான் யார் மேலே ஒரு இடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டேன், யார் மேலேயும் மோத போகிறேன்னு. டேய் சாரிடா. சரி சரி ஏன்டா நைட்டு வீடியோ போடுறப்பன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு. அதனால் காலையில் படிச்சுட்டு நைட்டு தான் ஃப்ரீயாக இருக்குனால நைட் போடுவேன். நாளைக்கெலாம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். ஓகே நாம் இப்போ இங்கே இறங்குறோம். இதுவாடா? ஆமாண்டா. இதை பார்த்தது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? கூட்டமாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு கிடைக்கும். டேய் இப்போ பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸு கூட்டம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். நோ எக்ஸ்பீரியன்ஸ். புரியுது. ஆனால் முருகன்னா அழகாக தான்டா இது பண்ணியிருக்காங்க. சரி நாளைக்கு என்ன போகலாமா வேணாமா? போகல. அதுவும் ஸ்கூல் லீவ் விட்டாச்சுல, அதனால வா நான் போகலாம். டேய் வாடா முதல்ல நான் வீட்டுக்கு போய் எல்லாம் சொல்லி தந்தேன். வளர்ந்துட்டே இருக்கடா. நான் ஸ்கூலில் பார்த்தேன் அப்படின்ட்டு ஸ்கூலில் மிஸ்ஸு இப்படி சொல்லி தருவாங்க. நான் மிஸ் கால் பண்ணட்டுமா? வேணாப்பா வேணாம். சரி ஓகே ஸ்வை காய்ஸ். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வீடியோ வரும். ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸாம் தான் நினச்சிட்டு இருக்கீங்க, ஏகப்பட்ட எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் முடிச்சு தான் உங்களை நான் வந்து பார்க்க முடியும். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட பேசுவேன், ஆனால் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான். சரி ஓகே நம்ம இப்போ போயிட்டு இருப்போம். படம் வீட்டுக்கு வந்தாச்சா? வா எப்படியோ. டேய் ஷின்சனே முதல்ல இங்கே வந்து டிரைவர் சீட்டில் நீ இறங்குடா. உனக்கு எப்படா எக்ஸாமு? டேய் ஆனால் மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கடா, எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குடா, அதுவும் ரியல் லைஃப் எக்ஸாம்டா. சரி டேய் நான் போய் பென்ட்ரைவில் ஒரு படம் நான் வேறு காப்பி பண்ணி நான் வேறு பார்க்கணும், நல்லா இருக்குன்னு நாங்கள் டியூடு படம். அதனால் நான் போய் நான் டியூடு படம் பார்க்குறேன். சரி அப்படின்னா நானும் போய் ஏதாவது கேம் GTA 5 விளையாடுறேன். GTA 5 சரி என்னமோ விளையாடு. ஆனால் சிஸ்டம் மவுஸை கீபோர்ட்லாம் ரிப்பேர் பண்ணக்கூடாது சரியா? அங்கே பாரு யூபிஎஸ்ஸை ரிப்பேர் பண்ணி விட்டேன். சரி யூபிஎஸ் இல்லைன்னா தான் இது பண்ணி விட்டேன். டேய் யாரும் வர மாதிரி இருக்குடா. யாரும் வர மாதிரி இருக்கா? ஆமாம் ஒரு சின்சான என்னடா பண்ணி வைப்பாங்க? நான் என்ன பண்ணடா? வாங்கம்மா வாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்பீச் சொல்லி தர போகிறீங்க. அந்த ஸ்பீச் என்னதுன்னா முருகனை பார்த்து ஸ்பீச். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக படிக்கணும். இந்தாங்க ஷீட்டை. டேய் சின்சானே என்னடா இது? எனக்கு என்னடா தெரியும்? ஐயோ என்னடா
சொக்குதுங்க, கண்ணெல்லாம் சொக்குதுடா. என்னடா இந்த சிங்சான் முன்னாடியே சேர்த்து விட மாட்டானா, இப்போ வந்து சொல்கிறான். அப்படி முன்னாடியே சொல்லியிருந்தா முன்னாடியே நான் கார்லேயே படிச்சுட்டு வந்திருப்பேன். அவன் கார் ஓட்டுனா நான் போய் படிச்சுட்டு வந்திருப்பேன்டா. இவன் வேற கூட்டு போனான் எவனுமே இல்லை. ஐயோ சரி, நம்ம எப்படியாவது படிப்போம். முருகன் வந்து நம்ம அழுவும் போது முருகன் பக்கத்தில் இருந்தாங்கன்னா முருகன் நம்மளோட கண்ணை தொடச்சி விடுவாங்க. அந்த அளவு ஐயோ என்னடா எழுதி வச்சுருக்காங்க. அந்த அளவு ஐயோ அந்த அளவு ரொம்ப சக்தியான இது. அப்பாடா எப்படியே படிச்சுட்டேன்டா. மாமே இன்னைக்கு என்னன்னாலும் தெரியும்ல. டேய் ஓகே சொல்லணும். அந்த யூபிஎஸ்க்கு என்னாச்சுடா? மாமே அந்த யூபிஎஸ்க்கு என்ன ஆகிட்டு போகுது. இல்லைடா யூபிஎஸ்க்கு எதுவும் பண்ணிகிட்டு இருக்க இரு, நான் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரேன். நீ என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்டா. டேய் மாமே அதுவாடா. டேய் நான் யூபிஎஸ் வச்சு இது பண்ணிட்டேன்னா திடீர்னு இதாகிடுச்சு. யூபிஎஸ் பேட்ரி போயிடுச்சு. இல்லை யூபிஎஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு. நல்ல வேலை மானிட்டரும் சிபியூ ஒர்க் ஆனிச்சு, அதனால கம்ப்யூட்டரு பழச்சிக்கிச்சு. இல்லை என்கிட்ட நீ அவ்வளோதான். ஐயோ சரி கூட ஆகுது. சரி ஓட்டுனா கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஓட்டணுமா? டேய் என் காரில் நான் பொறுமையாக ஓட்டணுமா? இப்போ பாரு டேய் வேணாண்டா போச்சுடா. ஐயோ என்னடா சவுண்ட் இது? டேய் மாமே உனக்கு தெரிஞ்சது நீ சொல்லுடா. டேய் முதல்ல நீ ஏய் கரெக்டான ஐடியா சொன்னடா. ரொம்ப நன்றிடா. தெரிஞ்ச நான் தான் சுனாமி திருச்செந்தூர் சுனாமி வந்ததில் எதுக்கு அதுக்கம்மா பழனி மலை. ஓகே டேய் இங்கே என்னமோ பைக் இருக்குடா. பைக்கா எங்க? ஏய் அங்கே பாரு ஓய் செம்மையா இருக்குடா அந்த பைக்கு. ஓய் சரி சீக்கிரமாக ஏறு. அப்பாடா டேய் சீக்கிரமாக வேறு நம்ம போகணுண்டா. அதனால சீக்கிரம் மணி இங்கே போய் 10:50 ஆகிடுச்சுடா. சீக்கிரமாக வாடா. இன்னும் அந்த 10 நிமிஷம் இன்னும் 9 நிமிஷம்தான்டா. சீக்கிரமாக வா. இரு இன்னும் வந்துட்டேன். சீக்கிரம்டா எல்லாம் வந்துட்டு காணுமா. அதுக்குமா நமக்கு 1,50,000 ரூபா கட்டுதான். ஆமாண்டா அதுவா நான் வர ஆக்ஷன் காமெண்ட் பொம்மை வேறு வாங்கணும். டே கம்ப்யூட்டரே வாங்க பெருசு. டேய் கம்ப்யூட்டர்லாம் அவ்வளோ ரேட்டா இந்த மாதிரி சூப்பர்ரா. டேய் நான் இப்போ என்ன சர்க்கஸாக பண்ணுறேன்? ரோட்டில் போக டைம் ஆகும்டா, டிராஃபிக்காக இருக்கும்டா. அதனால தானே போய் இதே வந்தானே என்னை திட்டிகிட்டு இருப்பேன். வடிவா டேய் இருடா. சரி ஓகே ஏன்டா நீயே பைக் ஓட்டுறன்னு கேட்டிங்களே. எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் பைக் ஓட்டுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா காரே தான் டெய்லி ஓட்டிகிட்ருப்பேன். அதான் உங்களுக்கே தெரியுமா அந்த டெஃபிலேட்டர் கார் இப்போ சர்வீஸில் இருக்குன்னு. அதுக்குமா அந்த கார் சிங்சான கோத்து விட்டுட்டான். அது என்னோட கார் இல்லைல்ல, அது மறந்து போயிட்டானே. டேய் சிங்சானே விட்றா, உன்னை வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். இன்னைக்கு நல்ல நாள் ஆகுமா நீ அடிக்கிறேன். ஐயையோ அழுவ ஆரம்பிச்சிட்டானே. இல்லைன்னா உண்மையிலே போத்து கொட்டுருவாங்க. டே சாரிடா சாரி இரு, நானே அந்த 1,00,000 ரூபா வச்சு அந்த காரை நான் வாங்கிடுறேன். நம்மக்கிட்ட தான் நான் தான் காசு வச்சு வைக்கிறேன்ல. எதுக்கு அது வர அதான் நானும் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன். அப்பாடா தேங்க்ஸுடா. சரி ஓகே வந்தா வச்சுரா சீக்கிரம். என்னடா யாருமே காணோம். டேய் சிங்சானே வாங்கி தர சரியா? வாங்கி தரேன்டா. சரி ஓகே. என்னடா இது எவனுமே இல்லை. ஓகே அங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குதே. யார் அங்கே யாரும்? டேய் சிங்சானே நீ என்ன அந்த இடத்துல படுத்துட்ருக்க? இப்போ வந்து ஸ்பீக் கொடுக்க போகிறது நம்ம மிஸ்டர் ஃப்ராங்க்லின். டேய் சிங்சானே நல்லா இருக்கியா? இங்கே பாருங்களேன் நிறையா மக்கள் இருக்காங்க.
ஐயோ எனக்கு தெரிஞ்சது வேறு சொல்லணும், இல்லைன்னா அது வேறு சொல்லிட்டா அவ்வளோதான். சரி ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்பாடா. சரி ஓகே, நம்ம இப்போ சொல்ல ஆரம்பிப்போமா? இப்போ நீங்கள் சொல்ல ஆரம்பிக்குமா? ஓகே இருங்க. அப்பாடா. ஐயோ இருநாள வர நான் நின்றுட்டேனே. இப்போ அப்பாடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சிட்டியும் சுனாமி வருது, ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் சுனாமி வரல. முதல்ல அந்த சிலையை பற்றி கதை சொல்லுவான். திருச்செந்தூர் வெள்ளைக்காரங்க சிலையை எடுத்துகிட்டு போய் அது திருப்பி எப்படி அது வந்துச்சு அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவங்களாம் அந்த திருச்செந்தூர் முருகன் ஹைஜாக் பண்ணி இது கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருச்செந்தூரில் இருக்க ஒரு நபர் தான் அதை எடுத்துகிட்டு போனாங்க. அந்த நபர் தான் கண்டுபிடிச்சி ஒரு நடுக்கடலில் இது பண்ணாங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னா அப்படியே சுனாமி வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா வெள்ளைக்காரங்க இந்த சிலையை கீழே போட்டுலாம் இது வருதுன்னாங்க. அதுக்கப்புறமா நம்ம கன்னியாகுமரியிலேயே சுனாமி வருது, ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் இப்போதைக்கு சுனாமி வர மாட்டேங்குது. அதுதான் ஏன்னா அந்த வேல் இருக்குல்ல, அந்த வேலில் 3 பட்டை இருக்குல்ல, அந்த பட்டையில் நடுவில் ஒரு ரெட் கலரில் இருக்குல்ல, அது அதோட சக்தி தான் இருக்கும்மா. அது இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு கையில் ஓம் அப்படின்னு எழுதியிருக்கோம்ல, அந்த ஓமும் அந்த இதுவும் சேர்த்து ஒரு லைட் வரும். அந்த லைட்டை வச்சு தான் சுனாமியை பாதுகாத்துட்ருக்காங்க. அதனால் திருச்செந்தூருக்கு மட்டும் இல்லை, நம்ம ஊருக்கு எதுவுமே ஆகக்கூட. இப்போ பழனி மலை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். பழனி மலைன்னு கேட்டால் ஒரு சில பேருக்கு நீங்கள் படமே பார்த்துருப்பீங்க அது எப்படி நடந்துச்சு எப்படின்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயராக யாருன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கும் முருகனுக்கும் ஞானப்பழம் 2 பேரும் யாருக்கும் ஞானப்பழம் கொடுக்கணுன்னாங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில பறந்து போயிட்டாரு. நம்ம சிவன் பார்வதியும் விநாயகர் சுற்றி வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம முருகன் திருப்பி வந்ததுக்கப்புறம் என்னது இது அவருக்கு எப்படி போகும், எனக்கு தானே ஞானப்பழம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் பழனி மலை. யார் கட்டினா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முருகையா தான் நம்ம கட்டினாரு. இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? கத்தாதீங்க. ஐயோ நான் தெரியும் விட்டானே. சரி ஓகே இப்போதைக்கு இவங்க தெரிஞ்சது சொன்னதுனால அது அவங்களுக்கு 1,65,000 ரூபாய் அவங்களுக்கு தர வேண்டியும். இது நான் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்கு. என்னடா அது ரொம்ப ட்விஸ்ட்டாக மேலே வர நமக்கு வர இருக்குது. சரி ஓகே, அதுக்கப்புறமா என்னோடய பேர் ஃப்ராங்க்லின்னு. அதுக்கப்புறமா என்னை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நான் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. சூப்பர். இவங்களுக்கு 1,26,000 ரூபாய் உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. சூப்பர். சம்மடா. தேங்க்ஸ் அண்ணா, நீங்கள் சூப்பராக சொன்னீங்க, நான் மறக்கவே மாட்டேன். அண்ணே நான் ஸ்கூலில் போய் நான் சொல்கிறேண்ணே. சிங்சனு நீ தானே இது? நான் இங்கே இருக்கேன்டா. எங்கே இருக்க? இந்த ஃபோனில் தானே இருக்க. ஃபோன்லையா? என்னடா அம்மா பார்த்து ஃபோன்லன்னா எனக்கு ரொம்ப புரியலையே. ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு கைஸ். அது இப்போ தான் மிஸ்டேக்கு. ஓகே, நம்ம சிங்சனு எங்கே இருக்குது? சிங்சன் எங்கே இருக்கு? நான் பைக் எடுத்து ஓடிட்டேன்டா. அதான் உனக்கு 1 லட்சம் வந்துருச்சுல்ல, அதில் பைக் வாங்கிட்டு வா. சரி ஓகே. என்னடா அது எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே guys, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஐயோ சாரிங்க. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் தான். என்னவோ நீங்கள்
நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. ஓகே கஸ் பாய். அப்படி நான் சொல்ல மாட்டேன்னு நினச்சிங்களே, இங்கே பாருங்கள். ஓகே காஸ், இப்போ உண்மையிலே நான் கிளம்பிக்கிறேன். போயிட்டு நான் திருப்பியும் நாளைக்கு நான் வரேன். ஓகே காஸ் பாய். நான் இதில் கொஞ்சம் உளறிப்பேங்க, அதை நீங்கள் இது பண்ணி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே காஸ் பாய்.